உங்கள் அனைவரையும் ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ குலதெய்வம் தெரியாதவங்க எப்படி குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேள்வி. குலதெய்வம் நம்ம குலத்தை காக்கின்ற தெய்வம் குலதெய்வம். அந்த தெய்வத்தை நம்ம முறையாக வணங்கணும். நிறைய பேருக்கு அந்த தெய்வம் எதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதாவது இப்போ நான் சொல்கிற ஒரு எளிமையான மெத்தட் நான் சொல்கிறேன். நான் அது முன்னே நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட பேசுமா. ஒரு 2 தலைமுறையாக குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாயங்காலம் 6 to 7:30, அது என்ன கணக்கு? ஞாயிற்றுக்கிழமை 6 to 7:30 அப்படின்னாக்க 6 to 7:30 என்பது யமகண்டம், கேதுவின் காலம். அது ஞாயிற்றுக்கிழமை கேதுவின் காலங்கிறது ரொம்ப விசேஷமானது, தெய்வசக்தி நிறைந்த நேரம் 6 to 7:30. அப்போ சாயங்காலம் 6 to 7:30 வீட்டில் எந்த லைட்டும் போடக்கூடாது. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குத்து விளக்கு எடுத்து 5 முகம் திரி ஏற்றி கீழே மஞ்சத்தூளை பரப்பி அது மேலே குத்து விளக்கு வச்சு அந்த குத்து விளக்கு முன்னாடி இந்த வீட்டு தலைவன் உட்காரணும். அந்த வீட்டு தலைவன் உட்காந்து வணங்கினா கண்டிப்பாக குலதெய்வம் வரும். இந்த பூஜை செய்யும் போது என்ன மந்திரம் சொல்ல வேணும்? மந்திரங்கிற நீங்கள் எந்த மந்திரம் சொல்ல வேணாமா. அந்த விளக்கு முன்னாடி உட்காந்து என் குலதெய்வமே வா, என் குலதெய்வத்தின் காவல் தெய்வமே வா, இந்த 2 வார்த்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து உச்சரிச்சுட்டு எனக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் 1/2 மணி நேரம் உட்காரணுமா. குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் உட்காரணும். 1/2 மணி நேரம் இந்த 2 வார்த்தை தவிர வேறு எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. வேறு எந்த வார்த்தைகளும் அடுத்தவங்களோட பேசக்கூடாது. வேறு எந்த சிந்தனையும் போகக்கூடாது. ஒரே சிந்தனையாக உட்காந்து இந்த விளக்கை பார்த்துக்கிட்டே என் குலதெய்வமே வா, என் குலதெய்வத்தின் காவல் தெய்வமே வா, மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வம் வந்துருமா. இந்த பூஜை செய்யும்போது கூட யார் யார் இருக்கலாம்? இந்த பூஜை செய்யும்போது ரொம்ப முக்கியமான விஷயமா, இந்த பூஜை செய்யும்போது அந்த வீட்டின் தலைவன் தலைவி அவரோட பிள்ளைகள் இவங்க மட்டும்தான் இருக்கணும். வேற வெளியால் யாரும் இருக்கக்கூடாது. இன்னொன்று கல்யாணம் பண்ணி கொடுத்த மகள் இருந்தாலும் அவங்களும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த 1/2 மணி நேரம் மட்டும் வெளியே போய்கிட்டோம். இந்த வம்சத்தில் தோன்ற ஆணின் துணை மற்றும் அவரோட பிள்ளைகள், கல்யாணமாகாத பொம்பளை பிள்ளைகள், கல்யாணம் ஆகியிருந்தாலும் அவங்களோட ஆண் பிள்ளைகள் இருக்கலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜையை செய்ய சொல்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சுமா. ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிட்டு மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பூஜை செய்யும் போது கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அசைவம் தொடவே கூடாது. 3 ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ண போகிறீங்க. இந்த 3 ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மிச்ச நாள் சாப்பிடுங்க. இந்த 3 ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீ அசைவம் சாப்பிடாதீங்க. சனிக்கிழமை வீட்டில் நல்லா தொடச்சி விட்டு ஞாயிற்றுக்கிழமை இல்லை உட்காருங்க, அந்த பூஜையில் உட்காருங்க, நல்லாயிருக்கும். தொடர்ந்து 3 ஞாயிற்றுக்கிழமை செய்யலாமாயா? இல்லை ஒரு நாள் செய்ய முடியல எங்களுக்கு? கண்டிப்பாக 3 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து செய்யணுமா. சில இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்கள் வீட்டுக்கு தூரமான நாட்கள் வரும். அதனால் அந்த தூரமாக முடிச்ச ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிங்க. கரெக்டாக 3 நாள் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ 2 தலைமுறைக்கு குலசாமி தெரியல அப்படின்னா இந்த பரிகாரம் செய்ய சொல்கிறீங்க. இப்போ 4-5 தலைமுறைக்கு எனக்கு தெரியல அப்படின்னா இதே பூஜையை செய்யலாமா? இல்லை வேறு 2 தலைமுறை வரைந்தாம இந்த கணக்கு. 2 தலைமுறைக்கு தெரியலைங்கிறவங்க மட்டும்தான் இந்த கணக்கு. 2 தலைமுறைக்கு மேற்கொண்டாவே நாங்கள் குலதெய்வம் கும்பிடலை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாக்க இதே பூஜை செய்யணும். அதை விட என்ன பண்ணால் வீட்டு வாசலில் இருந்து இந்த விளக்கு வைக்கிற இடம் வரை, வீட்டு வாசல் முதல் விளக்கு வைக்கிற இடம் வரை ஒவ்வொரு வெத்தலையும் வச்சு அதில் 2 சூடம் ஏற்றிட்டு வரணுமா. வழிநடுக வரிசையாக வெத்தலையை வைக்கிறீங்க, அதில் சூடத்தை வைக்கிறீங்க. சூடத்தை வச்சு அதை விளக்கு ஏற்றிட்டு சூடம் ஏற்றிட்டு விளக்கு வரையும் கொண்டு வரணும். இப்படி வச்சு பண்ணினாக்கா அந்த 2-3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தெய்வங்களும் வந்துடும். பொதுவாக அந்த 3 தலைமுறை நம்ம குலதெய்வத்தை கும்பிடலாமே அந்த குலதெய்வம் நம்மளோட சுத்தமாக விலகி நிற்கும். அதுக்காக இந்த வெத்தலை வச்சு உங்களை நாங்கள் பண்ண சொல்கிறது. கண்டிப்பாக அதை நம்பிக்கையோட செய்யுங்க. உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக உங்கள் கனவுல பேசும், எங்கே இருக்கு என்னன்னு விவரம் சொல்லும். நீங்கள் போய் கையெடுத்து கும்பிட்டு வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. குலதெய்வம் வர ஆரம்பிச்சுன்னா உங்களை எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். வாழ்க்கை நல்லா வளமாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படும். கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுற விட கண்டிப்பாக செய்யுங்க. ஷேர் பண்ண மூலமாக சில புண்ணியங்கள் உங்களுக்கும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.